வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸுங்கிறது எல்லாருக்கும் வரதான் செய்யும். ப்ராப்ளம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் ஒரு உலகம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் உங்களோட ஃபேர் ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும். சில பேருக்கு கம்மியான ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்கள் ப்ராப்ளத்தை கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது பல வருஷங்கள் நீடிக்கும். அண்ட் லைட்டுங்கிறது எண்ட் ஆஃப் தி டனல் தெரியுமான்னு உங்களுக்கே தெரியாது. பட் ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, தி டார்க்கஸ்ட் ஹவர் ஆஃப் தி நைட் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் டான் அப்படிங்கிறாங்கன்னா, சூரிய உதயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருட்டு மேக்சிமமாக இருக்கும்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, when the going gets tough, the tough get going பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத தான் மென்டலி டஃப்பாக இருக்கிறவன் நிஜமாகவே ஆட ஆரம்பிப்பாங்கங்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்லி உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ப்ராப்ளமை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ணினதுனால சொல்யூஷன் வராது. ஷிட் ஹேப்பன்ஸ். உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் பல விஷயங்கள் நடக்கலாம். சிம்பிளாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் காப்பி குடிக்க போனேன், என் தம்பியோடு போனேன். இன்றைக்கி நார்மலாக சங்கீதாவில் போய் காப்பி குடிக்கிறது நார்மல். அவன் கார் ஓட்டிகிட்டு இருந்தான், நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். போய் காப்பி ஆர்டர் பண்ணிட்டோம். அந்த காப்பியை கொண்டு வந்துட்டான் என் தம்பி. ஒரு தட்டில் 2 கப்பு காப்பி இருந்தது. அவன் எனக்கு என் கப்பை கொடுத்துட்டு அவன் ஏறி டவரா டம்ளரை கொடுத்துட்டு அவன் டவரா டம்ளரை ஏறி உட்காந்தான் டிரைவர் சீட்டில். அந்த கப்பை அப்படி தூக்கத்துக்குள்ளே அந்த ஸ்டியரிங் வீலில் அந்த டம்ளர் பட்டு குல் காப்பி மேலெலாம் கொட்டிடுது. இன்றைக்கி நிஜமாகவே நடந்தது. இதுக்கு ஐ வாஸ் வாட்சிங் ஹிம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். 2 விதமாக நடந்திருக்கலாம். ஒன்று கனாபிரான்னு கத்திருக்கலாம், குதிக்கலாம், ஷிட்டு கிட்டு. ஏன்னா நார்மலாக நம்மளோட ரியாக்ஷன் கோபம் வரும். ஏன்னா சூடான காப்பியை மேலே கொட்டிண்டா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, ஸ்டீரிங் வீலெல்லாம் கொட்டிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணான்னா, வெரி சர்ப்ரைசிங்லி ஸ்டீரிங்கெல்லாம் தொடச்சான், சீட்டெல்லாம் தொடச்சான். இட்ஸ் ஓகே அப்படின்னா. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, சீட்டை கற்றுன்னு என்னை பார்த்து கத்திருக்கலாம்னா, இல்லாட்டா அந்த காப்பியை கொடுத்தவனை பார்த்து கத்திருக்கலாம், வெளில கத்திருக்கலாம். உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்னா உங்களுக்கு ஏறி இருக்கலாம். பட் இதுலேருந்து ஏதாவது சொல்யூஷன் வரப்போகுதா? சொல்யூஷன் வரப்போகிறது கிடையாது. இந்த சொல்யூஷனை என்னது, இந்த எப்படி காரை மேக்ஸிமம் க்ளீன் பண்ண முடியும், திரும்பி கொடுத்தப்புறம் வந்து யார் க்ளீன் பண்ணுவாங்களோ வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஆஃபீஸ் பாய் வாட்ச்மேனை ஒன்றும் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேலையை பார்க்குறது தான் ஒரு சொல்யூஷன். ஏன்னா கை தவறி கீழே வந்துடுச்சு, அது ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்க தான் முடியும். அது மாதிரி நைட்டு காரில் ஓட்டிகிட்டு போகிறீங்க, பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கத்தலாம், கோச்சிக்கலாம், ஒன்றும் நடக்காது. பஞ்சர் தான். அந்த பஞ்சரை நீங்கள் மாற்றணும். இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு கார் ஓட்ட தெரியும், ஆனால் பஞ்சர் மாற்ற முடியாது. அதுவும் இந்த பெரிய வண்டியிலலாம் டெஃபினட்டாக பஞ்சர் மாற்ற தெரியாது. நான் பஞ்சர் மாற்றினது ஃபியட் காரில், அதுக்கப்புறம் நான் பஞ்சர் மாற்றினது கிடையாது. இப்போ நான் தனியாக ஓட்டிகிட்ருக்கேன், கூட ஆள் இல்லைன்னா. இப்போ லக்கிலி செல்ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி யார்ட்டையாவது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டு அவன் உதவி வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். செல்ஃபோனுக்கு முன்னாடி காலத்தில் ரோட்டில் வந்து அதே மாதிரி வண்டி அவனையாக நிறுத்தி டிரைவருக்கு பஞ்சர் தெரியுமான்னு கேட்க தான் முடியும். அது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஒரு வாட்டி திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கும்போது கயத்தார் பக்கத்தில் பஞ்சர் ஆகிடுச்சு. அது புது குவாலிஸ் வண்டி. அந்த வண்டியில் எங்கே டயர் இருக்குன்னு எங்களுக்கு தெரில. ஆக்சுவலி டயர் அடியில் இருக்கும். அங்கே செல்ஃபோன் அந்த இடத்துல டவர் எடுக்கல அந்த காலத்தில். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே பக்கத்தில் பஞ்சர் கடை ஒன்றும் கிடையாது. பெரிய ஹைவே இருக்குது, இந்த சைடில் ஒன்றும் கிடையாது, அந்த சைடில் ஒன்றும் கிடையாது. லக்கிலி ஒரு 10 நிமிஷம் கழித்து 300 குவாலிஸ் போயிட்டு இருந்த டிரைவர், அவர் டூரிஸ்ட் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கிறவர் நிறுத்தி எங்களை ஹெல்ப் பண்ணி பஞ்சர் மாற்றி கொடுத்து நாங்கள் 30 கிலோமீட்டர் போய் திருநெல்வேலியில் மாற்றிட்டு போனோம். அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது பஞ்சர் எங்கே இருக்குது, அந்த ஸ்டெப்னி எங்கே இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் ப்ராப்ளம் வரதான் செய்யும். நான் கோச்சிட்டு கத்திக்கிட்டு அந்த சர்வீஸ் இன்ஜினை கத்துறது, யாரை கத்தி என்ன பண்ண முடியும்? பஞ்சர் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். நான் முன்னாடியே பார்த்துருக்கணும். எனக்கு நடக்குமான்னு நினச்சி நான் போயிட்டு நான் தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை பிடிச்சி கத்துனதில் புண்ணியமே கிடையாது. இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் நடக்கும். இன்னொன்று, நம்ம ஏர்போர்ட்டில் ரெகுலராக நடந்துன்னு இருந்தது. என்னென்னா, நீங்கள் போவீங்க, ஃப்ளைட் டிலே ஆகிடும் 2 ஹவர் 3 ஹவர். நீங்கள் அதுவும் பாம்பே டெல்லிலாம் போயிட்டு திரும்பி வரைச்ச கார்த்தால போயிட்டு நைட்டு வந்துடுவோம். இந்த நைட் ஃப்ளைட் தான் எப்போதும் லேட் ஆகும். அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து இண்டிகோ வருது, லாஸ்ட் ஃப்ளைட்டு எப்போதும் 2 ஹவர் லேட் ஆகிடும். அண்ட் அதை முன்னாடியே லேட்டுன்னு சொல்ல மாட்டோம்.
நீங்கள் உள்ளே செக்இன்லாம் பண்ண அப்புறம் தான் அது லேட்டுமா. ஒன்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கையில் நான்லாம் என்ன பண்ணுவேன், புஸ்தகம் வச்சுருப்பேன். அதை எடுத்து ஒரு 2 ஹவர் படிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. நான் குதித்து கத்தி டான்ஸ் ஆடி நிறைய பேர் பார்ப்பேன். போய் அந்த ஏர் ஹோஸ்டஸை திட்டுவாங்க, இல்லாட்டா அந்த ஏரோப்ளேன் ஸ்டாஃபை திட்டுவாங்க. அவனை பிடிச்ச அவன் ஒரு சாதாரண பூச்சி, அவன் லைனில் கடைசி ஆள். ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ஏர்லைன் மேனேஜரே நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு யாராவது திட்டுறது. சாரிம்மா காப்பி கொடுப்பான், டீ கொடுப்பான். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா டிஃபனுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வெளில போய் கோயம்புத்தூரில் ட்ரெயின் பிடிச்சி வந்தீங்கன்னா அடுத்த நாள் காத்தால் தான் போகிறீங்க. 2 ஹவர் லேட்டாக போகும், எல்லாமே உங்கள் பிளான் போகும். ஆமாம், 2 ஹவர் வேறு வழி கிடையாது, உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு ப்ராப்ளம். இதை நீங்கள் சால்வே பண்ண முடியாது. அந்த 2 ஹவர் நீங்கள் புத்தகத்தை படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நாலேஜாவது வரும். வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறத்துக்காவது வழி கிடைக்கும். அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த நாளைக்கு அந்த பாடத்தை யூஸ் பண்ணணும். நீங்கள் கோவப்பட்டு இந்த பஞ்சருக்கும் சரி இதுக்கும் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்து தான் கெட்டு போகும், உங்கள் பாடி தான் போகும், உங்கள் மூடு தான் ஸ்பாயில் ஆகும். கடைசியில் செவுத்தில் அடித்த கீரியை வழிச்சு போடுங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு 2 ஹவர் கழிச்சு தான் பிளெயின் போகும். எவனோ ஒருத்தன் பாவம் இந்த ஆள் தனியாக நிற்கிறான், பஞ்சர் இறக்கி போட்டு கொடுத்தா தான், ஸ்டெப்னி மாட்டி கொடுத்தா தான் அடுத்த பஞ்சர் கடைக்கு போக முடியும். இதுதான் சொல்யூஷனு. ஒன்று சியர்ஃபுல்லாக சொல்யூஷனை அடி வாங்கிட்டு சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறது ஒன்று, இல்லாட்டா கத்தி பிரண்டு உருண்டு எல்லாரையும் திட்டிவிட்டு திரும்பி சொல்யூஷனை தேடி போகிறது. என்னோடய ஒப்பீனியனை சியர்ஃபுல்லாக ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உடம்பு மாதிரி மிச்சம். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். இதில் பிஸ்னஸில் இன்னும் நிச்சயமாக நடக்கும். பிஸ்னஸில் நடக்கிறச்ச நீங்கள் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் இன்றைக்குள்ளே பேமெண்ட் வந்துடும், இந்த கிளைண்ட்டு பேமெண்ட் கொடுத்துருவான் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டாக அந்த கிளைண்ட்டு அல்வா கொடுத்துருவான், பேமெண்ட் கொடுக்க மாட்டான். அதை நம்பி நீங்கள் வேறு யார்கிட்ட கமிட் பண்ணியிருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட்டை உங்களால் ஆனர் பண்ண முடியாது. நீங்கள் யாருக்கு பேமெண்ட் கொடுக்கணுமோ அவங்க கேட்டு நெருக்குவான், எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், கொடுக்க மாட்டான், நைட்டெல்லாம் உங்களை படுத்துவான். இதெல்லாம் பிஸ்னஸில் வருது. அதே மாதிரி பல ப்ராப்ளங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாருக்கும் வரும். இந்த ப்ராப்ளமை சர்மவுண்ட் பண்ணி போகிறவன் பெரிய ஆளாக வந்துடுவான். இதை நீங்கள் காமாக பண்ணிங்கன்னா நல்லா வெளில வந்துடலாம். சம்டைம்ஸ் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனே கிடையாது. அப்போ நீங்கள் இழுத்து கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான். இந்த கம்பெனியை மூடுறச்ச ஒழுங்காக கடனெல்லாம் கட்டிட்டு கிளைண்ட்டை அடுத்த ஆள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வெளில போனீங்கன்னா உங்கள் பேர் காப்பாற்றும். இதில் இந்தியாவில் டெலிகாம் செக்டரில் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. பல கம்பெனிகள் பல கோடி லாஸ் ஆகி மூடினாங்க. முக்கால்வாசி கம்பெனி ஏர்செல்லு, ரிலையன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா பேங்க்குக்கு நாமத்தை சாத்திட்டு போயிட்டாங்க, கார்மெண்ட்டுக்கும் நாமத்தை சாத்திட்டாங்க. டாட்டா தான் ஒரே கம்பெனி, சரி நம்மளால் நடத்த முடியலன்னு டொக்கோமோ கொடுக்க வேண்டிய 8000 கோடியும் கொடுத்துட்டான். கார்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் தவணை முறையில் கட்டிட்டான். பேங்க்கிட்ட கடன் வாங்கின பணத்தையும் கொடுத்துட்டான். கிளைண்ட்டையும் கொண்டு போய் ஏர்டெல்லில் கொடுத்துட்டு எங்களால் நடத்த முடியல, இதுதான் என் கிளைண்ட்டு, எனக்கு காசு பணம் வேணாம், நீயே வச்சுக்கோன்னு கொடுத்து எக்ஸிட் ஆகிட்டான். சில பேருக்கு கசப்பு அனுபவம் இருக்கலாம் அதில், பட் நடந்தது இதுதான். அதனால தான் அவங்களுக்கு பேர் பெட்டர். சம்டைம்ஸ் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவரால் அந்த டெலிகாம் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா சொல்யூஷன் பார்த்து நீட்டாக எக்ஸிட் ஆகிறத தவிர வேறு வழி கிடையாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.